Hello guys, welcome back to the second episode of Kerala series. நல்லா ஸ்விம்மிங் பூல் ஆட்டம் போட்டு ஹேர் ட்ரைலாம் பண்ணி அப்புறம் அங்கே கொடுத்துருப்பாங்களே இந்த மில்க் பவுடர் அதெல்லாம் வாயில் போட்டு தின்னு சில் பண்ணிட்டு இருந்தேன். தென் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு நைட் ஆனதும் ஓகே நம்ம வெளியில் போய் ஃபுட் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து சீ ஃபுட் சாப்பிட்லான்னு ஒரு ஹோட்டலுக்கு போனோம். தட் வாஸ் நாட் அ ரெஸ்டாரண்ட் பட் ஒரு அவுட்டோரில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஹோட்டல். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் நார்மலாகவே ரொம்ப டார்க்காக இருக்கும், ஸ்ட்ரீட் லைட்ஸ்லாம் ரொம்ப கம்மி. நைட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி யோசித்தோம். பட் தென் அங்கே வந்ததுமே ஓகே லைட்லாம் இருந்தது அவங்க கடையில். ஸோ வி வர் வெயிட்டிங் பிகாஸ் அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து வெக்கேட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு பிளேஸை. அங்கே போய் உட்காந்து பார்த்தா தேர் வாஸ் நோ என்ன சொல்கிறது டூ மச் ஆஃப் லைட்டிங்லாம் இல்லை. இதுதான் உங்களோட லைட், இதுதான் உங்களோட பிளேஸ், இங்கே தான் உட்காந்து சாப்பிட்ணுன்ற மாதிரி சொன்னாங்க. தட் வாஸ் குவைட் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ். இந்த மாதிரி நான் உட்காந்து சாப்பிட்டதில்ல. அவங்க வந்து ஒரு ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுறதுக்காக சூப்பர்பாக இந்த மாதிரி ஒரு மினி ஹட்டில் வந்து இந்த மாதிரி நிறைய ஹட்ஸ் இருந்தது. ஸோ அதில் வந்துட்டு ஃபுட் சர்வ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் தென் வி ஆர்டர்ட் சீ ஃபுட்ஸ், ப்ரான், கரிமீன் அண்ட் அதர் ஃபிஷ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இட் வாஸ் கிரேட்னு சொல்ல முடியாது, குட், நல்லா இருந்தது. திடீர்னு மழையெல்லாம் வந்து அந்த ஆம்பியன்ஸே வந்து தாறுமாறு பண்ணிச்சுங்க. அண்ட் சாப்பிட்டு முடிச்சு தூங்கிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் அப்படியே எழுந்து போய் லேக்கை பார்க்கலாம்ப்பா, பீஸ் கிடைக்கணும், ஐ வாண்ட் பீஸ் அப்படின்ற மாதிரி லேக் முன்னாடி போய் நின்னேன். அண்ட் எங்கள் அம்மாவும் அப்படியே எழுந்து வந்தாங்க, நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஐ காட் திஸ் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கான அந்த என்ன சொல்லுவாங்க தெரில ப்ராப்பராக. ஸோ அது இருந்தது, லோக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது, அங்கே இருக்க லோக்கல்ஸ் அதெல்லாம் வச்சு விளையாடிட்டு தென் வந்து நான் பார்த்தேன் ஓகே வெக்கேட் பண்ணி ஆகணும், செக் அவுட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி இந்த லேக்கை ரூம்லேருந்து அங்கேருந்தெல்லாம் பார்க்கலான்னு. அண்ட் தேர் வாஸ் அ குவைட் க்யூட் ஊஞ்செல்லாம் ஆடிட்டு தென் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. போத் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் நார்மல் பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னெல்லாம் இருந்ததுன்னா சாக்கோஸ், கேலாக்ஸ், பிரெட் ஜாம், பைனாப்பிள் ஜூஸ் அண்ட் ஸோ மெனி அதர் ஐட்டம்ஸ். அண்ட் நார்மல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்லெட், பூரி, தோசை, வடை எல்லாமே இருந்தது. அண்ட் ஐ டுக் இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் செக் அவுட் டைம் ஆனனால நாங்கள் எல்லாம் பேக் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வேறு எதுவும் இல்லை, வினை தாண்டி வருவாயோட லொக்கேஷன் தான் அந்த சர்ச் பிளேஸ். ஓகே, மை ஃபேவரட் சாங் ஃப்ரம் தட் மூவி பாடுறேன். ஓகே. ஒரு நாள் சிரித்தேன், மறுநாள் வெறுத்தேன், உன்னை நான் கொல்லாமல் கன்று புதைத்தேனே மன்னிப்பாயா. ஓகே மன்னிச்செல்லாம் முடிச்சாச்சு. ஸோ அங்கே ஒரு போட் இருந்தது, அதில் போகலான்னு யோசித்தோம். தென் வந்து பயமாக இருந்தது, லைஃப் ஜாக்கெட் கூட இல்லையே அப்படின்னு. பயம் எனக்கு மட்டும்தான், என் வீட்டில் இருக்க யாருக்குமே இல்லை. அவங்களாம் என்ன இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி ஏறி போனாங்க. அது நல்லா இருந்தது. அப்படியே சர்ச்செல்லாம் பார்த்துட்டு ரொம்ப தூரத்துக்கெல்லாம் என்னை கூப்பிட்டு போயிடாதீங்க, அப்படின்னு ஓரமாக ஓட்டுங்கன்னு அதை முடிச்சுட்டு தென் சர்ச்சுக்குள்ளே போனோம். இங்கே தான் வந்து அந்த ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்களே வினை தாண்டி வருவாயில், ஸோ அது ஷூட் பண்ண பிளேஸ். மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது. ஸோ இந்த vlog இதோட முடியுது. See you in the next vlog. டாட்டா, bye bye.